உங்ககிட்ட யாராவது இந்த விஷயம் உன்னால் முடியாது, நடக்காது அப்படி ஏதாவது சொன்னால் அதை நம்பாதீங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். நான் பயன்படுத்திட்டு இருக்க இந்த 2 மெத்தடை உங்ககிட்ட நான் இன்றைக்கி சொல்கிறேன். வள குழலாம் பேசலாங்க. ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேங்க நான். இது என்ன மெத்தட்னா, ஹோப்பனப்போ ப்ரேயர், அப்புறம் 369 முறை. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம பண்ணும்போது நம்ம இந்த பிரபஞ்ச விதியை நம்மக்கிட்ட கொண்டு வர மாதிரிங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யாரெல்லாம் உங்களால் முடியாது, நடக்காதுன்னு சொன்ன விஷயத்த உங்களால் நிச்சயமாக நடத்தி காட்ட முடியுங்க. ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னடா ஓப்பனப்போ ப்ரேயரையும் சொல்கிறேன், இதையும் சொல்கிறையே அப்படின்னா, ஓப்பனப்போ ப்ரேயர் உங்களோட மனசை சரி பண்ணுற முறை. 369 உங்கள் இலக்கை அடையிற முறை. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நிச்சயமாங்க நீங்கள் நினைக்காத காரியங்கள் கூட அதிசயமாக நடக்குங்க. வாங்க அது என்ன முறைன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. ஆனால் நல்ல இலக்காக இருக்கணும். மற்றவங்களுக்கு துன்பம் தரது, மற்றவங்களுக்கு தீங்கு விளைக்கிறது எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் இலக்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இலக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இலக்கை ஒரு டைரியில் எடுத்து முதல்ல எழுதுங்க. தெளிவாக ஒரு இலக்கை எழுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நிறைய மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே எடுப்பில் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இலக்கை பற்றி உங்களுக்கு இருக்க எதிர்மறை எண்ணத்தை ஃபஸ்ட்டு போக்கிடுங்க. அதுக்கு தாங்க ஓப்பனப்போ ப்ரேயர். இந்த ப்ரேயர் நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக போகணும், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு எனக்கு சரியான படிப்பு இல்லையே, எனக்கு டைம் செட் ஆகலை, ஷிஃப்ட்டு செட் ஆகலை, இல்லை நிறைய ரீசன் எனக்கு அவ்வளோ தூரமாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனப்போ ப்ரேயர் சொல்லிவிடுங்க. இந்த வேலை எதனால் செட் ஆகலை, ஏன் அதை பற்றி நம்மளுக்கு தப்பான எண்ணம் வருது அப்படின்னு அதை மனசில் நினச்சி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ இந்த ப்ரேயரை சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க மாதிரி, இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்க மாதிரி, அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங்கோட இந்த 369 மெத்தடை நீங்கள் எழுதி ஆரம்பிங்க. இந்த 369 மெத்தட் பிரபஞ்சத்தின் சாவி கூட சொல்லுவாங்க. திறக்க முடியாத கனவுகளையும் ஈஸியாக திறந்துடுவாங்க இந்த 369 மெத்தடு. அதை எப்படி பண்ணணுன்னா, ஒரு நோட்டு ஒரு பென்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் 3 வாட்டி நான் வேலைக்கு செல்கிறேன், அதற்காக அதில் நான் அதிகமான வருமானம் பெறுவதற்காக நன்றி. இதை காலையில் 3 வாட்டி, திரும்பவும் மதியம் 6 வாட்டி, நைட்டு 9 வாட்டி. இதை கண்டினியூவாக அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸு இல்லை 48 டேஸு நல்லா உங்கள் மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி. அதே டைமில் இந்த வேலைக்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணணுமோ, உங்கள் படிப்பில் இம்ப்ரூவ் பண்ணணுமோ, இல்லை நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணணுமோ, இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டே தாங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணணும். வெறுமனே இந்த மெத்தடை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் உங்களுக்கு அற்புதம் நடக்காது, நீங்கள் கேட்டது கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையிலும் முயற்சி பண்ணணும், இந்த ப்ரேயர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் நினச்சதை விட பெரிய காரியங்கள் நடக்குங்க. அந்த அற்புதத்தை நீங்கள் சீக்கிரமாக காண்பீங்க. அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த 2 மெத்தடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. அதனால தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. இந்த 369 மெத்தடு காலையில் தூங்கி எழுந்ததும் 3 வாட்டி எழுதுங்க. மதியானம் எழுதுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு படுங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. இந்த ஓப்பனப்போ உங்கள் மனசை சுத்தம் செய்யுங்க. 369 முறை உங்கள் கனவுகளை நிஜமாக்கும். இந்த 2 மேஜிக்கையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களால் முடியாத காரியத்தை நல்லபடியாக செய்து முடிங்க. உங்களுக்கு முதல் ஆசை என்னென்னு இருந்தால் அதை பாசிட்டிவாக அஃப்ரமேஷன் எழுதி அதை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்குங்க. ஏன்னா வார்த்தைகளுக்கு சக்தி உண்டுங்க. நம்ம எழுதுகிற வார்த்தைக்கும் உயிர் உண்டு, நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் உயிர் உண்டுங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் கனவுகளை, உங்கள் லட்சியத்தை அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லலாம். நல்லதை விதைப்போம், அன்பை பகிர்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.